ஓபிஎஸ்க்கு ஆதரவாக செயல்பட்ட திமுக மாவட்ட செயலாளர் யாருன்னு ஸ்டாலின் கண்டுபிடிச்சிட்டார். அவங்க எல்லாம் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்தோடனே சீட்டு காலி. உதயநிதி அடுத்த முதலமைச்சராக வரணும்னா அவர்கிட்ட கட்சி கட்டுக்கோப்பாக நீங்கள் கொடுக்கணும்னா இந்த வயசானவங்க 80+, 70+, இவங்களெல்லாம் ஓரம் கட்டி உதயநிதிக்கு ஒரு டீமை ஈஸ்வரப்பன், அன்பில் மகேஷ் பொய்யாமணி மாதிரி டீமை செட் பண்ணி கொடுத்தாதான் அவரால் ஆட்சி பண்ண முடியும். திராவிட கழகத்தில் பிரிஞ்சு வந்த உடனே திராவிட முன்னேற்ற கழகம் இந்து மதத்தை மறுப்பாளர்கள், வெறுப்பாளர்கள் இல்லை, இந்த மதத்துக்கு இருக்கிற தப்புகளை குத்தி சொல்லுவோம், மதத்தை வெறுக்க மாட்டோம்னு கலைஞர் அப்பவே 70ல் சொன்னவர். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார். எம்ஜிஆர் கடவுள் நம்புகிறவர். அடுத்த பரிணாமம் ஜெயலலிதா, கேட்கவே வேணாம், கடவுள் பக்தி. கரசேவைக்கு ஆரம்பிச்சாங்க, அவ்வளோ கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அதுதான் அண்ணாமலை சொல்றார் இந்துத்துவா தலைவர்களில் ஒருவர். ஒரு காலத்தில் திமுகவில் பிடிஆர், இப்போ பிடிஆர் அப்பா பள்ளிவேல் ராஜன் தவிர யாருமே கலைஞர் முன்னாடி குங்குமம் போட்டு வச்சுட்டு போகக்கூடாது, சும்மா சொல்லக்கூடாது. அப்புறம் மாதிரி ஒரு தங்கமான மனிதர் தமிழக அரசியலில் பார்க்கவே முடியாது. 10 பைசா லஞ்சம் வாங்க மாட்டார். திராவிட கட்சிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளை நோக்கி வரும். கோயிலுக்கு போகிறாங்க. எல்லா டிஎம்கே எம்எல்ஏ எம்பி 90% கொட்டு வச்சுட்டு பிபிடி வச்சுட்டு போகிறாங்க. இது மாற்றம். மோடி என்ன சொன்னார்? மக்களுக்காக சேவை செய்வதற்கு என்னை ஒரு கடவுள் அனுப்பி வைத்தார்னார். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? என்னை கடவுள் உங்களுக்கு பணிவிட செய்கிறதுக்கு அனுப்பி வச்சார் அப்படின்னு சொல்லுமா இல்லையா? அதே கொள்கை தான் மோடி சொல்லியிருக்கார். உடனே ஆரம்பிச்சிட்டான், அவர் கடவுள்ன்றார்ப்பா, நான் தான் கடவுள், நான் கடவுள் அவதாரம், என்ன வேணா கிண்டல் பண்ணிக்க, அது எப்படி வேணா திருச்சி பேசுங்க, எப்படி வேணா பேசுங்க, அது ஒன்றும் மோடி அஃபெக்ட் ஆக போகிறதில்ல, தேர்தலையும் அஃபெக்ட் ஆக போகுது. போலீஸுக்கு இலவச பயணம் உண்டு. எப்போ? டியூட்டியில் போகும்போது. ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறாங்க. எப்பவுமே போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த பீச் ரோடில் அதிகமாக ட்ராவல் பண்ணுவாங்க. ஏன்னா டிஜிபி ஆஃபீஸ் போவாங்க. டெய்லி காலைல தபால், மெமரண்டம், மகஜரு, கம்ப்ளைண்ட்டு, இதெல்லாம் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எடுத்துகிட்டு டிஜிபி ஆஃபீஸில் போய் கொடுக்கணும். கொடுத்து டிஜிபி ஆஃபீஸ் திரும்பி அவங்க ஸ்டேஷனுக்கு போகணும். நீங்கள் டிக்கெட் வாங்க முடியுமா? நீங்கள் பண்ணுறது அரசாங்க வேலை, போகிறது அரசாங்க பஸ்ஸு. நீங்கள் போலீஸ்கார டிக்கெட் வாங்கினா எப்படி டிக்கெட் வாங்குவாங்க? India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, குமாரபாளையம். நேட்டிவ் ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம அன்றாட அரசியல் நிகழ்வு தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்முடன் இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் திரு பிரகாஷ் எம் சுவாமி. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு, தேங்க்யூம்மா. இப்போ தேர்தல் முடிவுக்கு பிறகு டிஎம்கேல ஏதாவது மாற்றம் இருக்குமா? களை எடுப்பாங்களா? புதிய அமைச்சரவையில் புதிய அமைச்சர் இடம்பெறுவாங்களா? மாற்றம் ஏற்படுமா? இல்லை, கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். ஏன்னா ஸ்டாலின் சொன்னதான் பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ணும். இதுக்கப்புறம் ஒரே தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தான், 26, அவ்வளோதான். அப்புறம் நடுவில் ஒன்றும் கிடையாது. ஒரு இடைத்தேர்தல் ஒன்று வரும், அதுதான் ஒன்று. அதுக்கப்புறம் சட்டசபை தேர்தல் தான். ஸோ இமீடியட்டாக ஜூன் ஜூலையில் நல்ல நாள் குறிக்கப்பட்டு உதயநிதி துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பார். ஏன்னா ஸ்டாலினுக்கும் 5 வருஷம் ஆட்சி பண்ணுறாரு. அடுத்தது மேண்டில் அவர் அடுத்த தலைமுறை கொடுக்கணும். உதயநிதி நல்ல சிறந்த ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு அவர் எப்படி ஸ்டாலினுக்கு கலைஞர் ட்ரைனிங் கொடுத்தாரோ அந்த மாதிரி உதயநிதிக்கு ஸ்டாலின் ட்ரைனிங் கொடுத்து பொறுப்பில் உட்கார வைக்கிறது. அது அவங்க கட்சியோட விவகாரம். உதயநிதி வரணுமா வேண்டாமா, தப்பா ரைட்டான்னு முடியும் நம்மக்கிட்ட இல்லை. நம்மளால் முடிஞ்ச உதயநிதி தோக்கடிங்க, அதான் பண்ண முடியுமே தவிர உதயநிதி ஜெயிச்சு வந்தாவிட்டு அவர் முதலமைச்சராக வரணுமா வரக்கூடாதுன்னு முடிவு நம்மக்கிட்ட இல்லை, டிஎம் கிட்ட இருக்குது. ஆனால் ஸ்டாலின் என்ன சொன்னாராம், தம்பி கொஞ்சம் அனுசரித்து 2 பேரையும், சீனியரையும் வச்சுக்கோ, யூத்தை வச்சுக்கோ, 2 பேரை வச்சு போங்கன்னு. அதே நேரத்தில் ஸ்டாலின் என்ன சொன்னாராம், இந்த வயசான மந்திரிகள்லாம் ஒரு 4-5 பேர் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. நடக்க முடியாமல் நடக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, நோயாளிகள். ஸ்டாலினுக்கு என்னென்னா வேலை ஒழுங்காக நடக்கணும், கண்டிப்பாக இருக்கார். அதில் அமைச்சர்கள் டெலிவரபிள், சொன்ன வேலையை டக்குன்னு முடிக்கிறா. ஆமாம், இப்போ தங்கம் தென்னரசு போன்ற ஆட்கள் ஏன் பிடிக்கும் அப்படின்னா வேலையில் கரெக்டாக இருப்பார். பிடிஆர் கூட அப்படி தான், அவர் கொடுக்கப்பட்ட வேலை கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி அமைச்சர் தான் ஸ்டாலினுக்கு பிடிக்கும். நேற்று ஒரு மேட்டர் சொன்னேன், அடுத்த வாரம் கூட பண்ணல,
போன மாதம் சொன்ன மேட்ரு இந்த மாதம் முடிக்கலன்னா அது கடுப்பாது. அதுக்கு எனக்கு உடம்பு சரியில்லைங்க, ஹை பிபிங்க, சுகருங்க அப்படிங்களா எல்லாம் போய் ஒரு 4-5 அமைச்சர்கள், சீனியர் அமைச்சர்கள் வீட்டில் உட்கார வைக்கப்படுவார்கள். சரி, அடுத்தது மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர்களும் ஒரே போஸ்ட்டில் இருக்காங்க. ஸ்டாலின் கூப்பிடுவாராம், அண்ணே முடிவு பண்ணுங்கள், மாவட்ட செயலாளர் வேணுமா அமைச்சர் வேணுமா, ஏதோ ஒன்று தான் தர முடியும். கட்சி வளர்ந்துட்டு வருது. இப்போ உதயநிதி தலைமையில் இன்னும் பெரிய வளர்ச்சி வரணும். அவர்கிட்ட ஆட்சி பொறுப்பு வரப்போகிறது, கட்சி பொறுப்பு வரப்போகிறதுனா நல்ல ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். சும்மா எல்லாம் ஒரே பொறுப்பு ஒரே இடத்துல இருக்க முடியாது. உங்களுக்கு என்ன வேணும்னு முடிவு பண்ணுங்கள். அமைச்சரவை வேணும்னா போய் மாவட்ட செயலாளர் பதவி விட்டுருங்க. மாவட்ட செயலாளர் வேணால் 2 மேனேஜ் பண்ணது முடியாது. அதுக்கப்புறம் 2 சட்டசபை தொகுதிக்கு ஒரு செயலாளர்ன்ற முறையில் கிட்டத்தட்ட 120 செயலாளராக நியமிக்க போகிறாங்க. ஏன்னா மேக்ரோ லெவல் பிளானிங். உதயநிதி என்ன சொல்கிறேன்னா, கட்சியை நம்ம கீழ் லெவலில் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ கொங்கு மண்டலத்தில் டிஎம்கே வீக்காக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு ஸ்டாலின் உதயநிதியும் உட்காந்து மண்டையை பிச்சுன்னு யோசித்து பார்த்து கிராஸ் ரூட் லெவலில் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு, கட்சியை வளர்க்குறதுக்கு பாடுபட போகிறாங்க. இப்போ நிறைய இளைஞர்கள் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா கட்சி அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்னா வாக்கிங் ஸ்டிக் தலைவர்கள் மட்டுமே நமக்கு தேவையில்லை. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாதிரி நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கர் யங்ஸ்டர், அந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறார். நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு தரணும்னு ஆற்காடு எம்எல்ஏ ஈஸ்வரப்பன், இளைஞர் இன்ஜினியர், அவங்கெல்லாம் வந்து எந்த பதவியுமே இது வரைக்கும் அனுபவிக்கலை, திறமைசாலி. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஈஸ்வரப்பன் மாதிரி ஆட்கள்லாம் அடுத்த மந்திரி சபையோட விஸ்தரிப்பில் உள்ள வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இன்ஜினியர் அவர். ஸோ ஸ்டாலின் வந்து உதயநிதியோட லிஸ்ட்டு போட்டார். ஒரு 10 அமைச்சர்கள் இளைஞர்கள் 40 வயசுக்குள்ள. ஏன்னா கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இளைஞர்கள் இருந்தால் தான் முடியும். இளைஞர்கள் கையில் தான் கட்சி இருக்கணும். அது இல்லாமல் சில அமைச்சர்கள் இந்த தேர்தலில் ரொம்ப ஸ்டாலினுக்கே நெருக்கடி கொடுத்துருக்காங்க. நம்ம போட்ட வேட்பாளர், நான் கேட்ட வேட்பாளர் கொடுக்கலையா, திமுக வேட்பாளருக்கு எதிராக செயல்பட்டாங்க. ஓபிஎஸ்க்கு ஆதரவாக செயல்பட்ட திமுக மாவட்ட செயலாளர் யாருன்னு ஸ்டாலின் கண்டுபிடிச்சிட்டார். ஓபிஎஸ்க்கு ஆதரவாக செயல்பட்ட திமுக மாவட்ட செயலாளர் யாருன்னு கண்டுபிடிச்சார். அவங்க எல்லாம் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்தோடனே சீட்டு காலி, தூக்கிடுவார். மெர்சிலஸாக இருக்க போறேன்ட்டாராம். தயவு தாட்சணியம் பார்க்காம தூக்க போகிறேன். இந்த மாதிரி வந்து என்னை வந்து நீங்கள் சாதாரண ஆள்னு இடம் போடுறீங்க. கலைஞரோட மகன்னா நான் கலைஞர் மகன் ப்ரூவ் பண்ணுவேன், தூக்கி அடிப்பேன். ஜெயலலிதா மாதிரி 10-20 தலை உள்ள போகுது. கட்சி கட்டுப்பாடு தான் முக்கியம். நான் போட்ட கேண்டிடேட்டுக்கு எதிராக நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அப்போ எனக்கு எதிராக நீங்கள் இருக்க மாதிரி அர்த்தம். எனக்கு எதிராக இருந்தீங்கன்னா கட்சியில் இருக்க வேணாம், போயிடுங்க. ஒன்று நீங்களே போயிடுங்க, இல்லை பதவி விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு ஒரு 4 மாவட்ட செயலாளர் தூக்குறாரு. 4 பேர் கட்சி விட்டே தூக்குறாங்க. எல்லாம் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறாரு. பெரிய சேஞ்சஸ் டிஎம்கேல வருது. இந்த சேஞ்சஸ் தேவையான கண்டிப்பாக தேவை. உதயநிதி அடுத்த முதலமைச்சராக வரணும்னா அவர்கிட்ட கட்சி கட்டுக்கோப்பாக நீங்கள் கொடுக்கணுன்னா இந்த வயசானவங்க 80+, 70+, இவங்களெல்லாம் ஓரம் கட்டி உதயநிதிக்குன்னு ஒரு டீமை ஈஸ்வரப்பன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாதிரி டீமை செட் பண்ணி கொடுத்தாதான் அவரால் ஆட்சி பண்ண முடியும். நீங்கள் 85 வயசுக்காரனை மந்திரி சபையில் கொடுத்துட்டு உதயநிதி முதலமைச்சர் ஆகினீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அவர் கூட ஓடுற ஓட்டத்துக்கு நீங்கள் ஓடுற மாதிரி வரணும். உதயநிதி 100 மைல் ஸ்பீடில் ஓடும்போது 2 மைல் ஸ்பீடில் நடந்தால் எப்படி நடக்கும்? அதனால் களை எடுத்து பண்ண போகிறார். பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சி அதிகாரம் ஸ்டாலின்ட்டு உதயநிதி கையில் போகிறதுக்கான துவக்கம் தான் இந்த மந்திரி சபை விஸ்தரிப்பு ஜூன் ஜூலை நடக்க போகுது. சார், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வச்சு அண்ணாமலை சொல்லியிருக்காரு இந்து மதத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அவருக்கே வேடிக்கையா இல்லையா சார்? இல்லைம்மா, அவர் சொன்னது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. அவர் என்ன சொல்ல வர்றாரு, திராவிட கட்சிகளில் கூட இந்து மதத்தை ஆதரிப்பவர்கள் மிக அதிகம் அப்படின்னு அவரோட கண்ணோட்டம். பெரியார் காலத்தில் பெரியாரே ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு ட்ரஸ்டின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. பெரியார் கடவுள் மறுப்பாளரே தவிர கடவுள் எதிர்ப்பாளர் இல்லைன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்து பேசியிருக்கேன். மறுப்பாளர் எதிர்ப்பாளர் இல்லைன்னு. அண்ணா வந்து கொஞ்சம் அதை ரிஃபைண்டாக பண்ணி ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னார். அது பெரியார் கொள்கையிலேருந்து கொஞ்சம் விலகி வந்தார். கலைஞர் கொஞ்சம் வந்த அப்புறம் கலைஞர் ஆட்சியில் தான் திருவாரூர் தேரோட்டம் நடந்தது. அப்போ கூட கேட்டாங்க கலைஞரை, எங்கள் டிஎம்கே ஆட்சிக்கு வந்து கோயிலெலாம் இழுத்து மூடுவீங்களான்னு. ஏப்பா எனக்கு ஓட்டு போடுறது இந்துக்கள் தானேப்பா, கட்சி வேறு கொள்கை வேறு.
திராவிட கழகத்தில் நாங்கள் பிரிஞ்சு வந்த உடனே திராவிட முன்னேற்ற கழகம் இந்து மதத்தை மறுப்பாளர்கள் வெறுப்பாளர்கள் இல்லை, இந்த மதத்துக்கு இருக்கிற தப்புகளை குத்தி சொல்லுவோம், மதத்தை வெறுக்க மாட்டோம்னு கலைஞர் அப்போவே 1968 69 70 சொன்னவர். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து பாரம்பரியம் அடைந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார். எம்ஜிஆர் கடவுள் நம்புகிறவர், மூகாம்பிகைக்கு வைரவேல் தங்கவேல் வைரவேல் பண்ணி போட்டவர். ஒரு வாட்டி மகா பெரியவர் சந்திரசேகர் இந்த சரஸ்வதிகள் எம்ஜிஆரை கூப்பிட்டு அமிச்சாராம். அப்போ எம்ஜிஆரை வந்தோடனே நான் உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குப்பா. மகா பெரியவர் சொன்னாராம், உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குப்பா, எனக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் மகா பெரியவான்னாராம். இந்த அறுபடை வீடு ஜனங்க போகிறதுக்கு கஷ்டப்படுறா, ஒரு இடத்துல இருக்குது, நீ உன் கவர்மெண்ட் செலவில் எல்லா முருகருக்கும் ஒரு அறுபடை வீடு கோயில் பண்ண என்னோட ஆசையாக வச்சுக்க மாட்டியா? உடனடி எம்ஜிஆர் போய் பெசநகரில் அறுபடை வீடு கோயில் கட்டினார். எல்லா திருத்தணி திருச்செந்தூர் எல்லா முருகருக்கும் சேர்த்து அதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, அதில் கட்டினவர் அழகப்ப செட்டியார் எம்ஜிஆர் சொல்லி. நியூயார்க் ஃப்ளஷிங்கில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, அந்த பிள்ளையார் கோயிலும் கொண்டு வந்து வச்சு தராங்க. ஸோ எம்ஜிஆர் கடவுள் நம்புகிறவர். அவர் ஃபேமிலியே சொல்கிறேன், கடைசி காலங்களில் எம்ஜிஆர் கடவுள் ரொம்ப நம்ப ஆரம்பித்தார், மூகாம்பிகையோட பக்தர். அடுத்த பரிணாமம் ஜெயலலிதா, கேட்கவே வேணாம், கடவுள் பக்தி. கரசேவைக்கு ஆரம்பித்தாங்க, கரசேவைக்கு ஆர்எஸ்எஸ் காரங்க போல ஏடிஎம்கே அமுச்சு வச்சாங்க ஜெயலலிதா. அவ்வளோ கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அதுதான் அண்ணாமலை சொல்கிறார் இந்துத்துவா தலைவர்களில் ஒருவர்னு. அதுக்கு நாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்படின்னு அர்த்தம் கொள்ளக்கூடாது. ஜெயலலிதா ஒரு இந்து மத நம்பிக்கை உடையவர், கோயிலுக்கு திருப்பணை பண்ணியிருக்கார், இந்து மதத்தை காப்பாற்றினார். அப்படி ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, அப்படிப்பட்ட தலைவரை வீரமணி மாலை போட்டு மரியாதை பண்ணி வீர பெண்மணி சிங்க பெண்மணிலாம் பாராட்டினார். எனக்கு தெரிஞ்சு வீரமணி பாராட்டின ஒரே பிராமணர் தலைவர் உலகத்திலே ஜெயலலிதாவாக தான் இருக்க முடியும். அப்போ அவர் கலைஞர் எதிராக போயிட்டார். ஏன்னா அந்த பெரியார் பல்கலைக்கழகம் திராவிட கழக ட்ரஸ்ட் எல்லாம் ஏடிஎம்கே பிடுங்க போகுதுன்னு ஒரு நியூஸ் வந்தது. வீரமணிக்கு அரசுடைமை ஆக்கிட்டாங்கன்னா போச்சு, எல்லாம் போச்சு, அவன் லைஃபை காலி. பெரியார் ட்ரஸ்ட்டு, வீரமணி ட்ரஸ்ட்டு, பெரியார் மாளிகை, பெரியார் திடெல்லாம் ஜெயலலிதா ஒரே சிக்னேச்சரில் அரசுடைமை ஆக்கப்படும் அப்படின்னு போட்டாங்கன்னா கதை முடிஞ்சுது. எப்படி அழகப்பா பல்கலைக்கழகத்தை ஒரே நாளில் ஜெயலலிதா எடுத்தாங்க, ஒரே நாள், அப்படியே கவர்மெண்ட்டு மாறிச்சு. அந்த பயத்தில் போய் சரணாகதி அடைஞ்சார் வீரமணி, அப்படியே போய் விழுந்தார் ஜெயலலிதா காலில். வீர பெண்மணியே, திராவிட தலைவியே, உன மாதிரி உண்டா உலகத்தில், நீ தான் திராவிட தலைவினார். அப்படி வீரமணி பாராட்டிய ஒரு திராவிட தலைவி தான் ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதா பண்ணுற இந்து மத சேவைகளை பாராட்டி அண்ணாமலை சொல்லியிருக்கார். இங்கே வேடிக்கையாக மீம்ஸ் போடலாம், எல்லாம் போடலாம். ஆனால் அண்ணாமலை சொன்ன கருத்து என்னன்னா, சொல்ல வருது என்னென்னா, திராவிட கட்சிகள் டைல்யூட் ஆகிட்டு வருது. ஒரு காலத்தில் திமுகவில் பிடிஆர், இப்போ பிடிஆரோட அப்பா பள்ளிவேல் ராஜன் தவிர யாருமே கலைஞர் முன்னாடி குங்குமம் போட்டு வச்சுட்டு போகக்கூடாது. ஒரே ஒரு அனுமதி பள்ளிவேல் ராஜன் மட்டும்தான். அவர் பேசும்போது 1000 தடவை மீனாட்சி மீனாட்சின்னு சொல்ல ஆரம்பிப்பார். தாயே மீனாட்சி, என்னடா கட்சியை வேலை பண்ணுறீங்க, தாயே மீனாட்சி சாப்பிட்டு போங்கப்பா, அப்படி தான் பேசுவார். கடவுள் பக்தர், சும்மா சொல்லக்கூடாது. அப்புறம் மாதிரி ஒரு தங்கமான மனிதர் தமிழக அரசியலில் பார்க்கவே முடியாது. 10 பைசா லஞ்சம் வாங்க மாட்டார், வாரி கொடுப்பார். வள்ளல் மதுரையில் அவர் வீட்டுக்கு நான் போய் எவ்வளோ வாட்டி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்கேன், பாளையம் ஹவுஸில். அவ்வளோ சிறந்த அரசியல்வாதி, நேர்மை நியாயம் மிக்கவர். கலைஞர் சொன்னாரா, யோ பள்ளிவேல் என்ன வேணா ராஜன் என்ன வேணா பண்ணிட்டியா, நல்ல மனுஷையா, அவர் மட்டும். இப்போ டிஎம்கேல எல்லாரும் பிபிடி குங்குமம் வச்சுக்கிறாங்க, தப்பு இல்லை, தப்பு. சேகர் பாபு சபரிமலைக்கே போயிட்டு வர்றாரு, காவி வேட்சி தான் பண்ணிக்கிறாரு. இது மாற்றங்கள், சேஞ்சர்ஸ் ஆர் த ஒன்லி திங் பர்மனண்ட் இந்த வேர்ல்டு அந்த காலத்தில் தெரியாமல் எழுதி வச்சான். மாற்றங்கள் ஒன்றே நிலையானது. ஸோ திராவிட கட்சிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளை நோக்கி வருது. கோயிலுக்கு போகிறாங்க, எல்லா டிஎம்கே எம்எல்ஏ எம்பி 90% பொட்டு வச்சுட்டு பிபிடி வச்சுட்டு போகிறாங்க. இது மாற்றம். அதிமுக இருக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா அது அதிமுக இந்து மத எதிர்ப்பு கட்சியே கிடையாது. அதிமுக இந்து மத ஆதரவு கட்சி. எடப்பாடி வேணால் முஸ்லீம் கிட்ட ஓட்டு கேட்கும்போது பிபிடி அழிச்சிட்டு போகலாம், அவர் ஓட்டு போனங்கிறதுனால. ஆனால் ஜென்ரலாக அதிமுக ஜெயலலிதா ரூல்லேருந்து எம்ஜிஆர் ரூல்லேருந்து
இந்து மத ஆதரவு கட்சி. திராவிட முன்னேற்ற கழகமும் அவரே சொல்லிட்டாரு, எங்கள் கட்சியில் இருக்கவங்க இந்துக்கள் தான், யாரும் வெளியாள் கிடையாதுன்னு. அதனால் இதெல்லாம் வந்து பரிணாம வளர்ச்சியில் வரதை வந்து அண்ணாமலை சுட்டி காட்டிருக்கார். நீங்கள் மீம்ஸ் போட்டு கிண்டல் பண்ணாலும் உண்மை தான். ஜெயலலிதா மாதிரி சிறந்த ஆன்மீகவாதியை பார்க்க முடியாதுங்கிறது என்னோட கருத்து. சார், இப்போ வந்து பிரதமர் வந்து நான் கடவுளின் அவதாரம், அதிக பரமாத்மாவின் ஆற்றல் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. பிரதமர் கடவுளின் அவதாரம்னு சொல்லிங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மின்னு ஒரு வார்த்தை இருக்குது. உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளும் கடவுள்தான். அகம் பிரம்மாஸ்மி. நானே கடவுள், நீங்கள் கடவுள், கேமராமேன் கடவுள், உங்கள் டைரக்டர் கடவுள், ப்ரொடியூசர் கடவுள், எல்லாமே கடவுள். அதுதான் இந்து மதத்தோட பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஆதாரம். என்னன்னா, நீ கடவுளை தேடி போகாதரா, கடவுள் உன் உள்ளே இருக்கான். நீங்கள் பார்க்குற எல்லாருமே கடவுள், எல்லாரையும் வணங்குங்க, கடவுள் வணங்குற மாதிரி ஆயிடும்னு சொல்கிற பெரிய தாத்பரியம் இந்து மதத்தில் இருக்குது. மோடி என்ன சொன்னார்? மக்களுக்காக சேவை செய்வதற்கு என்னை ஒரு கடவுள் அனுப்பி வைத்தார்னார். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? என்னை கடவுள் வந்து உங்களுக்கு பணிவிடை செய்கிறதுக்கு அனுப்பி வச்சார் அப்படின்னு சொல்லுமா இல்லையா? அதே கொள்கை தான் மோடி சொல்லியிருக்கார். என்னை வந்து கடவுள் வந்து, ஏன்னா அவர் குடும்ப குட்டி கிடையாது, ஃபேமிலி கிடையாது, பதவி ஆசை கிடையாது, எனக்கு வந்து ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும், வியாபாரம் கிடையாது, பிஸ்னஸ் கிடையாது, பேலன்ஸ் ஷீட் ப்ராஃபிட் கிடையாது, அவருக்கு எதுவுமே கிடையாது லைஃப்பில். அவருக்குன்னு எந்த பற்றுதல் பிடிப்பே கிடையாது. ஒரே பிடிப்பு மக்கள், நாடு, மக்கள் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. விட்டானா சன்னியாசியை போய் உட்காந்து இமயமலையில் உட்காந்துருவார். அவ்வளோதான். அடுத்த பரிணாம வளர்ச்சி இமயமலையில் சாமியார். அவ்வளோதான். பணம், பேங்க்கு, ப்ராப்பர்ட்டி, சொத்து எதுவுமே கிடையாது. அவர் சொன்ன அர்த்தம் என்னன்னா, மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு நான் வந்திருக்கேன்ப்பா. கடவுள் வந்து பொறப்பித்தார். என் தாய் வயிற்றில் நான் பிறந்தது எதுக்கு? பணம் சேர்க்கவா, வீடு வாங்கவா, ப்ராப்பர்ட்டி வாங்கவா, ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கவா? இல்லை, ஜனங்களுக்கு ஏதாவது பண்ணும். அந்த மீனிங்கில் சொல்லியிருக்கார். உடனே ஆரம்பிச்சிட்டான், அவர் கடவுள்ன்றார்ப்பா, நான் தான் கடவுள், நான் கடவுள் அவதாரம், என்ன வேணா கிண்டல் பண்ணிங்க. அது பற்றி நான் பாரு. அவர் சொல்ல வந்தது, இப்போது நான் சொல்ல வந்ததை 10 பேர் 100 விதமாக திருச்சி பேசுகிறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு. எனக்கு நான் பேசுகிறதுக்கு என்ன உரிமை உண்டோ, இதை பார்க்குற வியூவர்கள் 10 விதமாக திருச்சி பேசுகிறது, 100 விதமாக திருச்சி பேசுறது உரிமை உண்டு. அந்த மாதிரி மோடியோட பேச்சை திரித்து போகிறதுக்கு உரிமை உண்டு. ஆனால் மோடி சொல்ல வந்தது ஒன்று தான், நான் மக்களுக்கு சேவை செய்வதற்காக கடவுளால் படைக்கப்பட்டேன். இல்லை, என்ன தப்பு இருக்குது? கடவுளால் நீ கூட தான் படைக்கப்பட்டீங்க, நான் கூட தான் படைக்கப்பட்டேன், நான் மட்டுமே படைக்கப்பட்டவன் சொன்னால் பா, மோடி ரொம்ப ரீல் விடுறாருப்பா, நான் மட்டுமே படைக்கப்பட்டவன் சொன்னார். இப்போ ராகுல் காந்தி மட்டும் கடவுளால் படைக்கப்படலான்னு கேட்கலாம். அவர் மட்டுமேன்ற வார்த்தையை சொல்லவே இல்லை. கடவுளால் படைக்கப்பட்டேன். ராகுல் நீங்களும் சொல்லுங்கள், நான் கடவுளால் படைக்கப்பட்டேன். கார்கே நீங்கள் சொல்லுங்கள், நானும் கடவுளால் சொல்லிட்டு எலெக்ஷன் கேம்பெயின் இந்த நேரத்தில் எல்லாம் பேசுகிற வழக்கம். அவர் நான் ராமரால் படைக்கப்பட்டேன்னு சொன்னீங்கன்னா அப்போ சொல்லலாம், என்னங்க இந்து மதத்தை உள்ளே கொண்டாட்டாருங்க, நான் சிவனால் படைக்கப்பட்டேன். கடவுள்னு தான் சொன்னார். கடவுள்ங்கிறது காமன். அமெரிக்காவில் என்ன தெரியுமா போட்டிருக்கு ரூபா நோட்டில்? இன் காட் வி ட்ரஸ்ட். அமெரிக்கா எவ்வளோ பெரிய பொருளாதார நாடு, வல்லரசு, அங்கே கடவுளை நம்புகிறான். கடவுள் தான் போட்டிருக்கான், கிரைஸ்ட்னு போடல. அது நல்லா கவனிங்க. இன் காட் வி ட்ரஸ்ட், இன் கிரைஸ்ட் வி ட்ரஸ்ட் இல்லை. காடுன்னா எல்லாருக்கும் பொதுவான ஒரு கடவுள். அந்த மாதிரி மோடி சொன்னது கடவுளால் படைக்கப்பட்டவர். அது எப்படி வேணால் திருச்சி பேசுங்க, எப்படி வேணால் பேசுங்க, அது ஒன்றும் மோடி அஃபெக்ட் ஆக போகிறதில்ல, தேர்தலையும் அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. சார், சமீபத்தில் வந்து ஒரு போலீஸ் வந்து அங்கே வந்து கன்னியாகுமரியிலேருந்து பஸ்ஸில் வந்துட்டு இருக்க டைமில் கண்டக்டருக்கும் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கும் சரி ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. ரூல்ஸை மாறி வந்திருக்கீங்க, அஃபென்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால சொல்லி ஃபைன் போட்டிருக்காங்க. இது வந்து போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் நடுவில் ஏதாவது மோதல் போக்கு ஏற்பட்டால் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது சார்? என்றைக்குமே அரசாங்கத்தோட 2-3 பவர்ஃபுல் விங்குக்குள்ளே அடிக்கடி மோதல் வரும். வழக்கறிஞர்கள் போலீஸ் மோதல் ரொம்ப காமன், மாணவர்கள் போலீஸ் மோதல் ரொம்ப காமன், அதே மாதிரி போக்குவரத்து ஊழியர்கள் மாணவர்கள் ரொம்ப காமன், போக்குவரத்து ஊழியர்கள் போலீஸ் ரொம்ப காமன். இதெல்லாம் ஃபிக்ஷன் ஏரியான்னு பேர். அடிக்கடி ஒரு சலசலப்பு வரும், சண்டை வரும். என்ன பிரச்சனைன்னா, நீங்கள் பிளானிங் சரியில்லை.
இப்போ என்ன பண்ணீங்க, எல்லா பெண்களுக்கும் இலவச பஸ் பயணம், ரைட், முடிஞ்சு போச்சு சொல்லிட்டீங்களா? மாணவர்களுக்கு எல்லாம் இலவச பஸ் பயணம் சொல்லிட்டீங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், யூனிஃபார்மில் இருந்தால் டிக்கெட் கிடையாது. கண்டக்டருக்கு தெரியும் குழந்தைங்க படிக்க போகுது, யூனிஃபார்ம் குழந்தைய பார்த்தாலும் தெரியும் ஸ்கூலுக்கு போதா இல்லையான்னு. யூனிஃபார்மில் தான் குழந்தைங்க போகுது, இலவச பயணம். நீங்கள் நல்ல காரியம் தான் பண்ணுறீங்க. நான் இலவச பயணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். பெண்களுக்கு இலவச பயணம் கொடுக்கறதுனால எங்கள் வீட்டு சர்வன் மேடே சொல்கிறா, ஐயா நான் மாதம் 2000 சேமிக்கிறேன் ஐயா, இலவசமாக முதலமைச்சர் அனுப்புகிறாரு பஸ்ஸில், நான் 4 வீட்டில் போய் வேலை செய்கிறேன், சேவ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் அதை வழிமுறைப்படுத்தணும். அந்த மாதிரி போலீஸ்க்கு ஆன் டியூட்டி போகும்பொழுது எப்படி பணம் கொடுத்த டிக்கெட்டு வாங்குவாங்க? கிளைம் பண்ணுவீங்களா? போலீஸ்காரங்களும் ஒன்றும் லட்ச ரூபா சம்பாதிக்கல, அவங்களும் பாவம். அதுவும் காவலர்கள் கான்ஸ்டபிள்லாம் வந்து 40,000 20,000 30,000 சம்பாதிக்கிறாங்க. அவனை 50 ரூபா டிக்கெட் வாங்க எப்படி வாங்க? நீங்கள் என்ன பண்ணணும், மாதம் போக்குவரத்து துறையிலேருந்து அந்தந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் டியூட்டி ஏசியோ டிசியோ 100 டிக்கெட் கொடுத்துடணும். கொடுத்து யார் யார் ஆன் டியூட்டி போகிறாங்களோ அவங்களுக்கு அந்த டிக்கெட்டை கொடுக்க வைக்கணும். மீனெல்லாம் நான் காலேஜ் படிக்கும்போது ஸ்டூடெண்ட் பாஸ்ன்னு ஒன்று எங்களுக்கு கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட் பாஸ் கூட ஐடி எடுத்துகிட்டு போகணும். வெறும் பாஸ் எடுத்துகிட்டு, நான் காலேஜ் படிக்கும்போது பஸ்ஸில் ஸ்டூடெண்ட் பாஸ் ப்ளஸ் ஐடியை பார்ப்பான், மூஞ்ச பார்ப்பான், பாஸ் வாங்கிட்டு போவான், டிக்கெட் ஃப்ரீ டிக்கெட். இப்போ அந்த மாதிரி இல்லாமல் போலீஸ்காரன் என்னோடனே டிக்கெட்னோன்னா மஃப்டியில் இருக்காங்களா யூனிஃபார்மில் இருக்காங்களா ஒன்றும் தெரில. ஸோ இது தப்பு உங்கள் மேலே. நீங்கள் என்ன பண்ணோம், ஐடி காமிச்சிட்டு ஒரு பாஸை கொடுத்தீங்கன்னா அவன் என்ன தெரியுமா சொன்னான், போக்குவரத்துக்காரன் சார் எல்லோரும் ஏறுறாங்க சார், எல்லோரும் போலீஸ்காரன்றாங்க சார், நாளைக்கு ரெய்டு செக்கிங் வந்தால் நான் மாட்டிக்கிறேன் சார், என் மேலே போகுது. அவன் பக்கம் நியாயம் இருக்குது. போலீஸ் பக்கம் நியாயம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நியாயம் போக்குவரத்து தொழிலாளர் பக்கமும் இருக்குது. எல்லாம் போலீஸ்ன்றாங்க சார், யார் போலீஸ்னாலும் எப்படி தான் செக் பண்ணுறது? வரவன் ஏறவங்களாம் போலீஸ்ன்றான். இப்போ லேடிஸ்னால் நமக்கு தெரியும் யார் லேடிஸ், எல்லோரும் போலீஸ்னா எப்படி தெரியும்? நீங்கள் என்ன பண்ணோம், ஒன்று பஸ் பயணத்தை இலவசமாக்கிடுங்க, அனைவருக்கும் இலவசம், வேலையே முடிஞ்சு போச்சு. கண்டக்டர் வீட்டுக்கு காமிச்சிருங்க, வேணாம் எல்லோரும் ஃப்ரீயாக போட்டோம். இல்லையா முறைப்படுத்துங்க. போலீஸுக்கு இலவச பயணம் உண்டு. எப்போ டியூட்டியில் போகும்பொழுது ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறாங்க. எப்பவுமே போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த பீச் ரோடில் அதிகமாக ட்ராவல் பண்ணுவாங்க. ஏன்னா டிஜிபி ஆஃபீஸ் போவாங்க, டெய்லி காலைல தபால், மெமரண்டம், மகஜரு, கம்ப்ளைண்ட்டு இதெல்லாம் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எடுத்துகிட்டு டிஜிபி ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்கணும். கொடுத்து டிஜிபி ஆஃபீஸ் திரும்பி அவங்க ஸ்டேஷனுக்கு போகணும். இது டிக்கெட் வாங்க முடியுமா? நீங்கள் பண்ணுறது அரசாங்க வேலை, போகிறது அரசாங்க பஸ்ஸு. நீங்கள் போலீஸ்கார டிக்கெட் வாங்கினா எப்படி டிக்கெட் வாங்குவான்? எங்கேருந்து கிளைம் பண்ணுவாங்க? நாளைக்கு போய் அவங்க பாவம் கை விட்டு போடுவாங்களா? அதனால் கேட்பாங்க. ஸோ நீங்கள் முறைப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்தந்த ஸ்டேட் இன்ஸ்பெக்டர்கிட்ட மாதமான 100 டிக்கெட்டு கொடுத்துருங்க. யார் யார் டியூட்டிக்கு போகிறாங்களோ ஏட்டோ இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு ஐடியை வச்சுட்டு பஸ்ஸில் ஏறி டிக்கெட்டை கொடுத்துட்டு காமிச்சிட்டு போயிட்டே இருங்க. சிம்பிளாக செல்வ் பண்ணக்கூடிய மேட்ரை போய் எதுக்கு ஜம்மு மாதிரி இருக்கிறீங்க? சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. ஐடி காட்ட வேண்டியது, டிக்கெட் கொடுக்க வேண்டியது, போயிட்டே இருக்க வேண்டியது. அது எல்லா இடத்துக்கும் போகலாம், எங்கே வேணால் போகலாம். பாயிண்ட் இந்த ஸ்டாப் அந்த ஸ்டாப்னு கிடையாது. அந்த தகவல் கொடுத்தீங்கன்னா பஸ் எங்கே போகுது அது வரைக்கும் போகலாம். அவர் போலீஸ்கார் எங்கே இறங்கணுமோ இறங்கிட்டு போயிட்டே இருக்க போகிறார். உங்களுக்கு கணக்காச்சு, அவங்களுக்கு கணக்காக போச்சு, மீதியாக முடிஞ்சு போச்சு வேலை. இது என்னதுக்கு போய் மண்டையை ஓடிச்சுக்கிறீங்க? சார் எங்களுக்கு வந்து டைம் ஒதுக்கி எங்கள்கிட்ட வந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.